நீங்க வேலைக்கு போறீங்கன்னா, இந்த விஷயத்துலலாம் கண்டிப்பா நீங்க வேலை செய்ற இடத்துல இதெல்லாம் செஞ்சிராதீங்க. இந்த தப்பெல்லாம் பண்ணீங்க அப்டின்னா, உங்க வேலைக்கே பிரச்சனை வந்துரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அடுத்தது வேலை கிடைக்கிறதும் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இந்த மாரி என்னென்ன விஷயங்கள் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதே மாரி எக்ஸ்பர்டைசர் அகாடமில புது இனிஷியேட்டிவா டெக் பண்டில் கூட சேர்ந்து அடுத்தது இன்ஜினியரிங் பண்டிலும் வரப்போகுது. நீங்க இன்ஜினியர்ஸ் யாரா இருந்தீங்க அப்டின்னா, சிவில், மெக்கானிக்கல், ஆர்க்கிடெக்சர் எந்த இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, அந்த பண்டில்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேல்யூபிளான ஸ்கில் செட்டு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறப்ப என்னன்னா, நம்மளோட ஸ்கில்லை நம்பி, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை நம்பி நம்மளுக்கு சேலரி வரும். பட் இதை தாண்டி நம்ம மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்றது இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். மற்றவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்றது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதேமாரி அந்த ஒரு வேலையை மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம வேலை வாங்குறோம் அப்படின்றது ஹியூமன் ரிசோர்ஸ், இல்லைனா பீப்புள் பவர், பீப்புள் மேனேஜ்மெண்ட். இந்தமாரி ஸ்கில் செட், இந்தமாரி ஸ்கில் செட்டுக்குலாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு சேலரி பே பண்ணுறாங்க. நான் நினச்சிக்கலாம், எனக்கு என் வேலை நல்லா தெரியும், நான் தொழில் சுத்தமானவன், எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, எனக்கு சம்பளம் கொடுக்குறதுல என்ன இருக்குது, எனக்கு மற்ற பிரச்சனை இருந்தால் அதுக்கு என்ன அவங்களுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட் இட்ஸ் அ டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்குக்கு மிச்சம் இருக்கிற இந்த விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தமாரி இப்போ நான் சொல்ல போகிற இந்த சில விஷயத்தெல்லாம் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் என்றைக்கும் செஞ்சிடாதீங்க, மண்டையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அங்கே மாமா மச்சான் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்ம அங்கே தான் மெஜாரிட்டி டைம் இருக்கிறோம், அங்கே நம்ம நல்லா பேசுகிறோம், நல்லா பழகிறோம், நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. அப்படின்றதுனால ரொம்ப உருகி நீங்கள் மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழகாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த மாரி பழகிறப்ப நம்ம ரொம்ப வெகுலியாக கூட நம்ம பழகிடுவோம், உண்மையாக கூட பழகுவோம். பட் அந்த இடத்துல அந்த மாதிரி பழகிறப்ப நம்ம பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா, நிறைய பேர் என்னன்னா லூஸ் டாக் பண்ணுறது. என் ஃபேமிலியில் அந்த பிரச்சனை இருக்குது, என் ஃபேமிலியில் இந்தமாரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் இந்தமாரி ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றியான ஒரு லூஸ் டாக்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்கள் முன்னாடி அவங்க பேசுகிறதுக்கு மேபி எதுவும் சொல்ல இருக்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு பின்னாடி மேபி இந்த ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா, உங்களோட கேரக்டர் வில் பி அவுட் ஆஃப் பிளேஸ். உங்களை பற்றி வேறு மாதிரி யோசிப்பாங்க. அந்தமாரி யோசிச்சதுக்கு அப்புறம் உங்கள் கிட்டக்க உண்மையாக பழக மாட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாமா மச்சான் அப்படின்றத என்றைக்குமே வச்சுக்காதீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்க. நீ இன்றைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு குரூப்ஸ் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும். அது ஸ்கூலில் படித்த பசங்க கூட இருக்கும், அண்ட் காலேஜில் படித்த பசங்க கூட இருக்கும். இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர, என்னைக்காவது நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சது கூட இவங்க கூட அவங்க கூட இந்த பேட்சில் நான் வேலை செஞ்சேன் அப்படின்றது குரூப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கூல் காலேஜ் அளவுக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காது. அதனால் இது ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டு. அங்கே நம்ம போகிறது வேலைக்கு, நம்ம போகிறது சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு அப்படின்றதுனால தான். அதுக்காக யார்கிட்டையும் பழக வேணாம் அப்படின்றதுலாம் இல்லை. கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. அண்ட் ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணுன்றதுக்காக நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க வேலையை பார்க்கணும், அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நாள் தான். எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வர நீனு வா அப்படின்றதுலாம் நடக்காது. ஸோ அதனால் இந்த மாமா மச்சான்லாம் வேணாமல் நம்ம ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க. அண்ட் செகண்ட் மற்றவங்க கிட்ட உங்களோட சீக்ரெட்ஸோ, லூஸ் டாக் பண்ணுறதோ, இல்லை மற்றவங்கள பற்றி பேசுகிற காசிப்ஸோ இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. இது ஒரு பக்கம் நம்ம ஜென்ரலாக இந்த புறம் பேசுகிறது, இந்த காசிப்ஸ்னால நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணும். நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு நம்பி ஒரு விஷயத்தை, இவ்வளோ க்ளோஸான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க அதை மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப நீங்கள் கூட போய் நில்லுங்க. அவங்க ஜென்யூனாக ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் கேட்குறப்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அந்தமாரி விஷயத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆச்சு அப்படின்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த காசிப்ஸ் இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆஃபீஸில் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கிளென்லினஸ். கிளென்லினஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப உங்களுக்கு பர்சனல் பழக்கம் எப்படி, இதெல்லாம் நீங்கள் 1000 தூக்கி வரமா வைங்க. நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க, பக்கத்தில் நின்று யார்கிட்டயே பேச போகிறீங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் க்ளோஸ்டு ரூமில் இருக்க போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் நினச்சிக்கலாம், நம்ம தானே டியோட்ரண்ட் போடல, நம்ம தானே அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்ட்டு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் க்ரூமிங்கை தயவு செஞ்சு ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. அதாவது நெயிலை கட் பண்ணுறதா இருக்கட்டும், தலைமுடியை ஒழுங்காக சீவிட்டு போகிறதா இருக்கட்டும், கட் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ட்ரிம்டாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராப்பராக அயன் பண்ணி ஷர்ட் போகிறதா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அதேமாரி நம்ம அங்கெங்க மூக்கில் கை வைக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், டியோட்ரண்ட் போடுறது, இந்தமாரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாராவது உங்களுக்கு சொல்லி கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் இன் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் நான் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் டேலண்டடாக இருந்தாலும் சரி, இந்தமாரி ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியாக இல்லை, அதாவது ஒரு பார்க்குறதுக்கு ப்ரெசென்டபுளாக இல்லை, பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை, நீங்கள் கை அங்கங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க, கைக்கு சுத்தமாக வச்சுக்கல, டியோட்ரண்ட் போடல, ஸ்மெல் அடிக்குது, இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் எவ்வளோ தான் தலைமசாலையாக இருந்தாலும் சரி, உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகாமல் விடுறதுக்கு இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் காரணமாகிடும். ஸோ அதனால் இந்தமாரி ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே வச்சிடாதீங்க. ஸோ ப்ரெசென்டபுளாக இருக்குது, எங்கே போனாலும் சரி நம்ம
நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், நம்ம ட்ரெஸ் அயன் பண்ணி போகணும், இந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ். ஆஃபீஸில் வந்து நான் பார்த்த வரைக்குமே யாருக்கு வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. டெக்னிக்கலாக எல்லாருமே டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, டெவலப்பராக இருப்பாங்க, டிசைனராக இருப்பாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே வேலை தான் செய்வாங்க. பட் ஒருத்தங்களை தாண்டி இன்னொருத்தங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ். அவங்க உடம்ப கொஞ்சம் ஃபிட்னாக வச்சிருந்தாங்கனாலே அந்த வாய்ஸ் பேசுறதுலேருந்து அந்த தோரணை, நிற்கிற ஸ்டாச்சர், போஸ்டர், இது எல்லாத்துலேயுமே வந்து தெரிஞ்சிடும் இவங்க வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்ஃபிடன்ஸ் நீங்கள் வந்து வெளிப்படையாக காட்டுற அளவு தெரிஞ்சாலே போதும், உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும், உங்களை தேடி க்ரோத் வரும். ஸோ அதனால் எப்பவுமே ஃபிட்டாக இருக்கிறது வந்து ஒரு சின்ன ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காரணம் சொல்லாதீங்க, நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க, அது இதெல்லாமே வந்து காரணம், இதெல்லாமே எக்ஸ்கியூசஸ். இந்த எக்ஸ்கியூசஸ் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்தையும் நல்லது பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் உங்களை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸில் வந்து உங்களை ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காதீங்க, அதை அளவும் பண்ணாதீங்க. இப்படி இருந்தால் தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, எல்லாரும் கூப்பிட்றாங்க, மற்றவங்க கூப்பிட்டா எனக்கு கூப்பிட்டா என்ன இப்படின்னு 1000 ரீசன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பட்டப்பேர் முக்கால்வாசி தரம் வந்து நம்ம ஒருத்தங்களுக்கு வைக்கிறது எதனால் வைக்கிறோம்னா அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வேர்டு இருக்கும். அவங்களுக்கு தலையில் முடியலன்னா அதை வச்சு ஒரு கெட்ட வார்த்தை நம்ம ஒரு பட்டப்பேர் வைப்போம். அவங்க குண்டா இருந்தாங்கன்னா ஒரு பட்டப்பேர் வைப்போம். ஒரு அழகாக இருக்கிறவங்கள அழகை வச்சு நம்ம இன்னைக்கு சொல்ல மாட்டோம், ஒரு பட்டப்பேர் வைக்க மாட்டோம். அவங்களுக்கு எந்த விஷயத்தில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமோ அந்த இன்செக்யூரிட்டியை வந்து நம்ம குத்துற மாதிரி தான் ஒரு பட்டப்பேர் இருக்கும். ஸ்கூல் காலேஜில் நம்ம பட்டப்பேர்லாம் வச்சு பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பட்டப்பேர் வந்து நீங்கள் யாருக்கும் வைக்காதீங்க, மற்றவங்க யாரையும் உங்களுக்கு வைக்க விடாதீங்க. அது நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து கிளியராக சொல்லிடுங்க, இந்த மாதிரி கூப்பிட்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அது அந்த 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 விஷயத்தை பழக்கம் தான். அது எல்லாமே நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றதான் அவங்களுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க மாற மாட்டாங்க, அவங்க பழகிடுவாங்க. சரி இவனுக்கு இப்படி பிடிக்கல போல இருக்கு, சரி விட்டுருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை ரசிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அடுத்த தடவை இல்லை அப்படின்னு கஷ்டமாக இருக்குது, கோவமாக இருக்குது அப்படின்னா அவங்க மாற மாட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நல்ல மூடில் இருக்கீங்களோ அப்போ கூப்பிடுவாங்க, நீங்கள் எப்போ சீரியஸாக இருக்கலாம் அப்போ கூப்பிட மாட்டாங்க. அது என்ன ஆகுனா உங்களுக்குள்ளார ஒரு ஆள் இருப்பான், உங்கள் மனசாட்சின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு சூப்பர் ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவனை நீங்கள் இன்சல்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாருமே நீங்கள் வந்து அவனை வந்து ஒரு கோமாளி மாரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவன் கோமாளியாக மாறிட்டானா நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, சூப்பர் ஹீரோவாக ஆகவே முடியாது. அவன் உள்ளார இருக்கிறவன் வந்து நம்மளுக்கு சொல்லுவான், நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன் தான் சொல்லுவான், எந்திரிச்சு போய் பண்ணுவானால முடியும், அதை பண்ணி இதை பண்ணி ஏன் சோம்பேறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லது சொல்கிறது எல்லாமே அந்த மனசாட்சி தான். ஸோ அந்த மனசாட்சி நீங்கள் கோமாளி ஆக்கிட்டீங்கன்னா அவன் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க, அவன் சொல்கிறத கேட்கலாம்னா லைஃப்பில் உருப்படி எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு, இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து வி டோன்ட் ஹாவ் டு எப்படி சொல்கிறது, மற்றவங்களை அஃபன் பண்ணுற மாதிரி எதுவும் பெருசாக அதை பண்ணுறது இதை பண்ணுறது ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்காக அந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. நம்ம பாட்டுக்கு வரமா சாப்பிட்டோமா வேலையை பார்க்குறோமா அப்படின்னு இருக்கணும். அதாவது உங்களை எப்படி வந்து ஒருத்தங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இவன் ஒரு நல்ல டெவலப்பரு, இவன் வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் அவன் சின்சியராக செய்வான், இவன்கிட்ட ஒரு வேலையை சொன்னால் இவன் வந்து கண்டிப்பாக வந்து நைட்டு பகலமாக உட்காந்து கூட செய்வான், ரொம்ப திறமசாலி, இதெல்லாம் உங்களை பற்றி ஞாபகம் வச்சு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நல்ல டெவலப்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் உங்கள் நேம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா ஜோக் அடிப்பீங்க, நீங்கள் குண்டா இருப்பீங்க, அது இருப்பீங்க, இது இருப்பீங்க, இந்தமாரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க ஞாபகம் வச்சாங்க அப்படின்னா உங்களை தேடி வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பதிலாக வேறு யாருக்காவது போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கிறோம், அங்கே நம்மளுக்கு வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வளர்றப்ப யாரோ ஒருத்தங்க நம்ம கை தூக்கி விடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த கை தூக்கி விடணும் அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கணும். மற்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டிடேட்டாக நம்ம தெரியணும். ஓகே, ஸோ வில் see again another video guys and thank you so much and cheers. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.